السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, இது நமது காயல்பட்டினம் புதுவா பெரியபள்ளியினுடைய தஃசீர் வகுப்பு. சூரா யூசுஃபினுடைய 9வது பாகம். ஹிஜ்ரி 1447 ரமதான் பிறை 22. சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அவர்களுடைய சகோதரர்கள் போயிட்டு திரும்பி வர்றாங்க. அதுக்கு முன்னால் ஒரு 2-3 விஷயங்கள் நாம் சுருக்கமாக நாம் குறிப்பிடுகிறோம். சையதுனா ஜுலைஹா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக இந்த குர்ஆன் வசனம் பேசுகிறது, அல்லது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாகவும் அதில் இருக்குது. ஒமா பர்ரிஉ நஃப்ஸி இன்ன நஃப்ஸல் அம்மாரத்துன் பிஸ்ஸூ. என்னுடைய நஃப்ஸை நான் தூய்மைப்படுத்தவில்லையே. நஃப்ஸு என்பது கெட்டதையே ஏவக்கூடியதாக இருக்கிறது. இல்லா மாரஹம ரப்பி, அல்லாஹ் என்னுடைய ரப்பு எனக்கு அருள் புரிந்தாலே தவிர. இன்ன ரப்பி கஃபூருர் ரஹீம், என்னுடைய ரப்பு மிக்க மன்னிப்பாளன், மிக்க அருளாளன். இதை யார் சொல்லியிருப்பா அப்படிங்கிறதுல, ஏன்னா அந்த தொடரில் இப்படி வரும் பொழுது இது யூசுப் நபி சொன்னாங்களா அல்லது ஜுலைஹா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, அல்லாஹ் பொதுவாக அறிவிக்கலாம். சில முஃபஸ்ஸிரீன்கள் இது யூசுப் நபி தான் சொன்னாங்க அப்படின்ட்டு, பல முஃபஸ்ஸிரீன்கள் ஜுலைஹா அலைஹிஸ்ஸலாம் தான் சொன்னாங்க. ஏன்னா அவங்க சொல்கிறதுக்கு தான் இது ரொம்ப பொருத்தம். என்னுடைய நஃப்ஸை நான் என்ன செய்யலை, தூய்மைப்படுத்த இல்லை, பரிசுத்தமாக்கி நான் வைக்க இல்லை, என்னுடைய நஃப்ஸு தீயதையெல்லாம் ஏவி கொண்டு இருக்கிறது என்று சொல்லிட்டு அவங்க தௌபாவுடைய காலத்தில் சொல்கிறாங்க. இன்ன ரப்பி கஃபூருர் ரஹீம், என்னுடைய ரப்பு மிக்க மன்னிப்பாளன், மிக்க அருளாளன் என்று அவர்கள் சொன்னதாக அது வருகிறது. இப்போ சகோதரர்கள் வந்தாங்க இல்லையா, இப்போ 10 சகோதரர்கள் வந்தாங்க இந்த உணவுப் பொருட்களை வாங்கிறதுக்கு வந்தாங்க. இவங்க வர்றதுக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணற்றில் தள்ளப்பட்டதற்கும் இடையிலே உள்ள காலம் 40 வருஷம். 40 வருஷம். அப்போ இவங்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இப்போ இந்த வயசு கிட்டத்தட்ட 50 வயசாச்சு. 10 வயசில் 12 வயசு, 52 வயசு. அப்போ புனியாமீன் அந்த டைமில் 5 அல்லது 7 வயசு இருந்திருக்கும். இன்றைக்கி 47 வயசு கிட்ட என்ன செஞ்சு அவங்களுக்கு ஆயிடுச்சு. 45-47 வயசு புனியாமீனுக்கு இருக்குது. இப்போ புனியாமீன் வரல, புனியாமீன் அவங்க அனுப்பையில்லைங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இப்போ என்ன அப்படின்னா, இவங்க திரும்பி போயிட்டாங்க. போய் திரும்பி அவங்க என்ன செய்கிறாங்க, பாப்பாட்ட போய் சொல்கிறாங்க, பாப்பா நாங்கள் போனோம், அரசர் ரொம்ப கண்ணியப்படுத்தினார், எங்களை மேன்மைப்படுத்தினார். அரசர் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, ரொம்ப சங்கைப்படுத்தினார். ஆனால் எங்களை ஒரு ஆளை பிடிச்சி வச்சுக்கிட்டாரு, ஷம்முங்கிறது அவர் அவங்கள்ட்ட இருக்கிறாங்க, ஒரு பிணையாக இருக்கிறாங்க, ஒரு பிரச்சனைலாம் இல்லை. ஏன்னா அவர் எங்களை விசாரித்தார். விசாரிக்கும் போது நாங்கள் 12 பேர் அப்படின்னு சொன்னோம். அப்போ நீங்கள் 10 பேர் தானே வந்திருக்கிறீங்க. பொதுவாக குடும்பங்கள்லாம் விசாரித்தார், நாங்கள் நபிமார்களுடைய குடும்பம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு வரும் பொழுது இப்போ மீதி 2 பேர் எங்கே அப்படிங்கும்போது ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். யார்? யூசுப் நபியை தான், இறந்தாச்சான். அவருடைய தான் சொல்லப்படுது.
அவர் இறந்துட்டாருன்னு ஒருத்தர் இறந்துட்டாரு, இன்னொருத்தர் வந்து அவர் இறந்ததுனால என்னுடைய தந்தை அந்த சின்ன வயசில் இருக்கக்கூடிய அவரை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டாங்க. இப்போ பெரிய வயசு தான், ஆனாலும் அவங்கள அனுப்புறதுக்கு விருப்பப்படையில்லை. நாங்கள்லாம் ஒரு தாயினுடைய தந்தை, எல்லாருக்கும் 12 பேருக்கும் ஒன்று தான், உம்மா வந்து வேறு 10 பேருக்கு, எங்களுக்கு 10 பேருக்கும் ஒரே உம்மா, அவங்க 2 பேருக்கும் ஒரு உம்மா. அதனால் தாய் இல்லாத பிள்ளை. அவங்க தாயை இறந்துட்டாங்க. அவங்க தாய் வேறு யாரும் இல்லை, எங்கள் சின்னம்மா தான், சாச்சி, எங்கள் சின்னம்மா தான். அவங்க இறந்துட்டாங்க, எங்கள் அம்மா இருக்கிறாங்க. அதனால் தாய் இல்லாத பிள்ளையாமல் இருக்கிறாரு, அவங்க மேலே கூடுதல் பாசம், அவங்கள விட இல்லை அப்படின்னு. அப்படின்னா அடுத்த தடவை வரும்போது நீங்கள் கூட்டிகிட்டு வரணும்னு சொன்னார் இல்லையா, நீங்கள் வரும்போது கூட்டிகிட்டு வரணும், நான் என்ன செஞ்சுக்கிறேன், உங்களை ஒரு ஆளையும் நான் வச்சுக்கிறேன், நான் அவரை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எனவே நீங்கள் என்ன செய்யுங்க, வாப்பா எங்களோட நீங்கள் அனுப்புங்க, அடுத்த தடவை நம்ம போகணும், கொஞ்ச நாள்லேயே நம்ம என்ன செய்ய கிளம்பி போவோம். எங்களோட என்ன செய்வாங்க, நம்ம ஊர் ஆட்கள் நிறைய வர்றாங்க. இப்போ இங்கேருந்தும் என்ன செய்கிறாங்க, ஷாமில் இருந்தும் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, அங்கே வாராங்க அந்த உணவு வாங்குறதுக்கு. அவ்வளோ பெரிய பஞ்சம் ஏற்பட்டு, அதனால் பாப்பா நீங்கள் தம்பி எங்களோட அனுப்பி வைங்க, அப்படி அனுப்பி வைத்தால் ரொம்ப கண்ணியமாக இருக்கும், அரசர் ரொம்ப சந்தோஷப்படுவார், இன்னும் நிறைய பொருட்களை கொண்டு வந்து நம்ம ஊர் மக்களுக்கு கொடுக்கலாம், அவர் தர்றதுக்கு தயாராக இருக்கிறாரு, அங்கே எல்லாமே நிறைய வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதும் வாப்பா சொன்னாங்க, கால லன் ஒரு செலவு மாக்கும், உங்களோடைய அவனை அனுப்ப சொல்கிறீங்க, உங்களை நம்பி நான் அனுப்பவா, அதெல்லாம் அனுப்ப முடியாது. லன் ஒரு செலவு மாக்கும், உங்களோட நான் அனுப்ப மாட்டேன். இல்லை நீங்கள் அனுப்புங்க பொண்ணுங்க எவ்வளோ கெஞ்சுறாங்க, முடியவே முடியாது. ஏற்கனவே ஒன்று பட்டாச்சு, ஏற்கனவே ஒரு விஷயம் பட்டுட்டோம், திரும்பவும் நீங்கள் எனக்கு இவரை புனியாமீனை கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னால், இல்லை நாங்கள் எந்த குபாடமும் செய்யலை, எந்த தப்பும் நாங்கள் செய்யலை, யூசுஃபுடைய விஷயத்தில் நாங்கள் தப்பு செய்யலை தான் இப்பவும் சொல்கிறாங்க. யூசுஃபுடைய விஷயத்துலையும் நாங்கள் தப்பு பண்ணல தான் சொல்கிறாங்க. நீ தப்பு பண்ணுறீங்களா இல்லையாப்பா, நான் அனுப்ப மாட்டேன்ப்பா, நீங்கள் அது எந்த விதத்திலும் விட மாட்டேன் அப்படின்னா. நம்ம அங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு ஆள் ஷம்மூனை பிடிச்சி வச்சுக்கிறாங்கல்ல, அவர் இருந்தால் அங்கே இருந்துக்கிட்டோம். நீங்கள் 10 பேர் தானே, 10 பேரில் ஒரு ஆள் இங்கே இருக்கிறீங்க, பரவாயில்ல, ஒரு ஆள் அவர் சின்ன பிள்ளைகள் தானே, பெரிய ஆள் தானே, அவர் இருக்கட்டும். நான் புனியாமீனை அனுப்பவே முடியாது. லன் ஒரு சிலவும் மகக்கும், அதான் குர்ஆன்ல சொல்கிறோம். அப்போ அதுக்கு பிறகு தான் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த பார்சல்லாம் திறக்கிறாங்க. திறக்கும் போது இவங்க பணம் கொடுத்தாங்களா இல்லையா, கிரையம் கொடுத்து தானே அந்த பொருட்களை வாங்கினாங்க. அந்த கிரையம் எல்லாமே அப்படி வந்திருக்கு திருப்பி. அவங்களுக்கு இது ஒரு ஆதாரமாக போச்சு. இதெல்லாம் தூக்கிட்டு வந்து பாருங்க, வாப்பா நம்ம கொடுத்த பணம் நீங்கள் தானே தந்தீங்க, நம்ம கொடுத்த பொருட்கள் எத்தனையும் தங்க காசோ நகையோ எல்லாமே திரும்பி நம்மகிட்ட வந்துட்டு பாருங்க, திருப்பி நமக்கு அனுப்பி இருக்கிறாருன்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தம், அவர் நம்ம நம்பி தானே அனுப்பியிருக்கிறாரு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு அச்சம் இருந்தது, இவங்க போயிட்டு திரும்பி வருவாங்களா இல்லையா, புன்யாமீனை கூட்டிகிட்டு வருவாங்களா இல்லையா, புன்யாமீனை நம்ம வாப்பா அனுப்புவாங்களா இல்லையா, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் தானே, அவக்குள்ள தானே. இப்போ நம்ம வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அனுப்புவாங்களா இல்லையா, அதனால் நம்ம என்ன செய்வோம், இதை கொண்டு வச்சுட்டேன்னு சொன்னால் எப்படி இவங்க திரும்பி வருவாங்க, இதை தர்றதுக்குன்னு வருவாங்க. அடையாள இதையும் சேர்த்து நமக்கு தெரியாமல் வச்சுட்டாங்களே அப்படி, நம்ம தெரிஞ்சு தான் வைக்கிறாங்க, ஆனால் அவங்க நினைக்கிறாங்க இது தெரியாமல் என்ன செய்ய, நம்ம கொடுத்த பணத்தையும் அந்த இதுக்குள்ளே வச்சுட்டாங்க, அப்போ அதை கொடுக்கணும். அவங்களுக்கு தெரியும் என் மேலே தான் என்னுடைய சகோதரர்களுக்கு பொறாமை. அதை தவிர்த்து பார்த்தால் அவர்கள் ரொம்ப முத்தகைகள் தான், ரொம்ப தூய்மையானவர்கள், ஒழுக்கமானவர்கள், பண்பாளர்கள், ஹலால் ஹராம பேணக்கூடியவங்க. பாப்பா என் மேலே கூடுதல் பாசம் காட்டினாங்க அப்படிங்கிறதுக்காக தான் எனக்கு இடத்துல தள்ளது. இதுதான் நடந்ததே தவிர அதை தவிர்த்து பார்த்தா அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க. எந்த தப்பும் செய்யாதவர்கள், தப்பு நல்ல பரிசுத்தமானவர்கள் இவங்களுக்கு தெரியும். அதனால் இந்த பணத்தை கொடுக்கறதுக்காகவாது வருவாங்க. பாப்பாவுக்கு இது ஒரு ஆதாரமாக அவங்க காட்ட முடியும் என்றெல்லாம் யோசிச்சு தான் அதை வைக்க சொன்னாங்க. இப்போ அது கூட பாப்பாண்ட பாருங்க, இந்த பணம் வேற திருப்பி வந்துருச்சு, இதையும் நம்ம கூட கொடுக்கணுமா இல்லையா. அப்போ எவ்வளோ நம்பிக்கையானவர் அரசர், எவ்வளோ இதாக நாங்கள் சொல்கிறது நீங்கள் நம்ப மாட்டீங்களான்ற உடனே இப்போ கொஞ்சம் நம்பிக்கை பாப்பாங்க வந்துட்டு சரிப்பா இது ஒரு நாள் நடக்கல, 10 நாளாக நடக்குது, 10 நாளாக 2 வாரமாக என்ன செய்யுது, அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்குது. கடந்து வாப்பாவை கரைன்னு கரைச்சி ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஹத்தா துத்தூனி மௌசிகம் மினல்லாஹி லதஅதுன்னனி பிஹி இல்லா ஐயு ஹாத்தபிக்கும் ஃபலம்மா ஆதவு மௌசிகஹும் காலல்லாஹு அலா மா நகூலு வக்கீல். சரி நான் அனுப்புகிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை, நீங்கள் சத்திய பிரமாணம் செய்து தரணும் எனக்கு. ஏன்னா அவங்க சத்தியத்துக்கு பயப்படுவான்.
சத்தியங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. இப்போ நம்ம சும்மா சத்தியமான்னு சொல்கிறோமே, இது சத்தியம் கிடையாது, இது உறுதிப்படுத்துறது. மக்கள் பொதுவாக சத்தியமா அல்லாஹ் சத்தியமா, அந்த அரபில் ஒல்லாஹிங்கிறான்ல, இதெல்லாம் சத்தியம் இல்லை. சத்தியத்திற்கான நாட்டமும் அதில் இல்லை. இது வழக்கில் இருக்கக்கூடிய இந்த சத்தியம். இது சத்தியம்னா உறுதியாகன்னு சொல்றதுக்கு தான் அந்த சத்தியமே தவிர, இந்த சத்தியம் என்பது சத்தியம் செஞ்சா அதை முறிச்சா அதுக்கு கஃபாரா உண்டு, சத்தியம் செஞ்சுட்டா அதை நிறைவேற்றுறது வாஜிபு என்று அதனுடைய சட்டத்திட்டங்கள் தனியாக இருக்கிறது. அதுக்குன்னு தனியாக ஹோமங்கள் இருக்குது. இப்போ இவங்க அந்த சத்தியத்தை இவங்க கேட்குறாங்க, நீங்கள் அல்லாஹ்வின் மீது எனக்கு சத்தியம் பண்ணி தரணும். ஹத்தா துனி மௌசிகம் மின் அல்லாஹ், அல்லாஹ்வின் மீது நீங்கள் சத்தியம் செஞ்சு தரணும். அப்போ அவங்க உண்மையிலே பயப்படக்கூடியவங்க. லதாத்துன்னி பிஹி, நான் அவங்களை திருப்பி கொண்டு வருவோம். யாரை? புன்யாமீனை போயிட்டு நாங்கள் திருப்பி கொண்டு வர்றேன்னு நீங்கள் என்ன செய்யணும்? சத்தியம் பண்ணி தரணும். கொண்டு வராத ஒரு நிலை ஏற்படலாம். எல்லாம் ஐயோ ஹாத்தபிக்கும், எப்போன்னு சொன்னால் ஒரு பெரிய அழிவு ஏற்பட்டு நீங்கள் எல்லாரும் மௌத்தாயிட்டீங்கன்னு வைங்க, அப்போ பிரச்சனை இல்லை. இப்போ எந்த அளவுக்கு பேசுகிறாங்கன்னு பாருங்க. எல்லாம் ஐயோ ஹாத்தபிக்கும், ஒரு பெரிய ஆபத்து, ஒரு பெரிய இடர் ஏற்பட்டு நீங்கள் எல்லாரும் மௌத்தாயிட்டீங்க, அப்போ அவர் கொண்டு வர முடியாது. அப்போ என்ன செய்ய முடியும்? அந்த மாதிரி ஒரு மௌத்து ஏதாவது வந்தாலே தவிர என்ன நிலையிலும் நான் உங்களை திருப்பி கொண்டு வருவோம் அப்படின்னு நீங்கள் சத்தியம் பண்ணி தந்தா நான் புன்யாமீனை உங்களோட அனுப்புகிறேன். அவங்க கொண்டு வரணுங்கிற உறுதியில் தானே இருக்கிறாங்க. அரசரும் நல்ல இடத்துல தானே கேட்குறதா இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அவர் கேட்ட நிலைமை வேற, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறது வேற அடிப்படையில். சரின்னு சொல்லி ஃபலம்மா ஆத்தவுஹு மௌசிகாவும் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டாங்க. சத்தியம், நாங்கள் சத்தியம் பண்ணி தர்றோம் அப்படி சத்தியம் பண்ணி கொடுத்ததுக்கு பிறகு காலல்லாஹு அலாமா நக்குல் வக்கீல், அல்லாஹ்வின் மீது நாங்கள் என்ன செய்கிறோம்? சத்தியம் பண்ணி தர்றோம், அவனே பொறுப்பாளர் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ எல்லாம் திருப்பி போகிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்யப்படுது. இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க. அவங்க சொன்னதாக, யார் சொன்னதாக? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, வகாலியா பனிய லா ததுகுலு மின் பாபின் வாஹிதின் ஒதுகுலு மின் அபுபாபின் முதஃபர்ரிகா. நீங்கள் இங்கே போகிறீங்க, சரி, எல்லாரும் இப்போ 10 11 இப்போ 10 பேர் தான் போகிறீங்க, அங்கே தான் ஒரு ஆள் இருக்கிறாரு, சரி, புன்யாமீன் வர்றார். ஆனால் நீங்கள் உள்ள அந்த மிஸ்ருக்குள்ளே போகும்போதும் சரி, அரண்மனைக்குள்ளே போகும்போதும் சரி, எல்லாரும் ஒரே வாசல் வழியாக போகாதீங்க. இது பாருங்க, நம்ம ஆபாக்கள் ரொம்ப ரொம்ப தீர்க்கமாக யோசித்து எல்லாத்தையும் பேசுகிறாங்க. சில விஷயங்களை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அப்போ என்ன சொல்கிறாங்க? ஒரு வாசலுக்குள்ள ஒன்று போல நீங்கள் என்ன செய்யாதீங்க. ஒரே வாசல், ஒரு வாசலுக்கு 4 வாசல் இருந்தது அரண்மனைக்கு 4 வாசல் இருந்ததா எழுதுறாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க? 2-3 பேர் ஒரு தெற்கு பக்கம் வாசல், இன்னொரு பேர் வடக்கு, இன்னும் 2-3 பேர் வடக்கு பக்கம் வாசல், இன்னொன்று கிழக்க மேக்க, இப்படி நீங்கள் என்ன செய்யுங்க? வாங்கலை தவிர ஒரே வாசலுக்குள்ளே நீங்கள் நுழையாதீங்க. லா ததுகுலு மின் பாபின் வாஹிதின் ஒதுகுலு மின் அபுவாபின் முத்தஃபர்ரிகா. வேறு வேறு கதவுகளுக்குள்ளே நீங்கள் வாசலுக்குள்ளே தான் நீங்கள் போகணும், ஒரே வாசலுக்குள்ளே போகக்கூடாது. இப்படிலாம் நான் சொல்கிறதுனால ஒமா உகனி அன்பு மினல்லாஹி ஷைஆ. இது ஏன் அப்படின்னா அவங்க எதை நினச்சி சொல்கிறாங்க? கண்ணேறு ஏற்பட்டுரும், கண் திருஷ்டி ஏற்பட்டுரும் அப்படின்ட்டு யார் நினைக்கிறான்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நினைக்கிறாங்க. கண் திருஷ்டி ஏற்பட்டு அது உங்களை பாதிக்கலாம், சங்கடங்களை ஏற்படுத்தலாம். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க? இப்படி பரவலாக நீங்கள் போகணும். ஒமாவுகனி அங்கும் மினல்லாஹி ஷைஆ. அதையும் தாண்டி அல்லாஹ் உங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் அதை என்னால் தடுக்க முடியாது. இதுதான் தௌஹீத். தௌஹீதுங்கிறது என்னது? அவங்க பேசுறது தௌஹீது இல்லை, அது தௌஹீதா? அது தௌஹீத் கிடையாது, இதுதான் தௌஹீத். அப்போ கண்ணேறு உண்டுன்னு சொல்றது தௌஹீத். அந்த கண்ணேரை விட்டு பாதுகாக்க வேண்டும், அதற்கான வழிமுறைகள் இருக்கிறது என்பதை அந்த வழிமுறைகளை சொல்வது தௌஹீத். இதுதான் முறை. அப்போ அந்த அடிப்படையில் ஒமாவுகனி அங்கும் மினல்லாஹி ஷைஆ. ஒருவேளை அந்த கண்ணேறுகள் கண்ணேரே படலை, நீங்கள் தப்பிக்கிட்டீங்க, அதையும் தாண்டி ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்ததுன்னு சொன்னால் அதை தடுக்கிற சக்தி எனக்கு இல்லை. அல்லாஹ் ஏற்படுத்திட்டா அதை யாராலும் தடுக்க முடியாது. இனில் ஹுக்கும் இல்லா லில்லாஹ். அல்லாஹ் தான் தீர்மானிக்கிறான். ஒரு கட்டளை இருக்கிறது, அவன் செஞ்சுட்டா அது நடந்தே தேரும். அலைஹி தவக்கல்து, அல்லாஹ் மீது நான் என்ன செய்கிறேன்? தவக்கல் வைக்கிறேன். ஆனால் நீங்களும் பாதுகாப்பாக இருக்கணும். அல்லாஹ் பார்த்துக்கிடுவான்னு சும்மா இருக்க முடியாது. அல்லாஹ் பார்த்துக்கிடுவான் அப்படின்னு அது சரியாது, அந்த அகீதா நம்முடைய இது இல்லை. அல்லாஹ் பார்த்துக்கிடுவான். நீ ஒட்டகத்தை கட்டி போட்டுட்டு அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடு, அப்படித்தானே சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஒட்டகத்தை விட்டுட்டு ஒரு 10,000 ரூபா வாசல் அங்கே பள்ளி வாசலில் தான் நான் வெளியில் வைக்கிறேன் அப்படின்னு உள்ளே வந்துட்டு அப்படி வச்சுட்டு வர முடியுமா? நான் தொழுவு தானே போகிறேன், அல்லாஹ்வோட பள்ளி தான் வந்து அல்லா பாதுகாத்துக்கிடுவான். இது முறையே இல்லை, இது தவக்கல் கிடையாது. அந்த பொருளை எந்த பொருளை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும். அங்கே வச்சிருக்கிற செருப்பையே காணா போயிடுது. அப்போ நீ பண காசுகளை தங்கங்களை வச்சா என்ன செய்யும்? அது முறையான இடத்துல வைக்கணும். இந்த திருடுனா கையை வெட்டணும்னு வருதா இல்லையா? திருடுனா கையை வெட்டணும்னு வச்சுக்கோ. இப்போ ஒருத்தன் வந்து ஒரு தங்கம் 1 பவுன் வச்சுருக்கிறான் அல்லது 10 பவுன் வச்சுருக்கிறான். அந்த பேக்கை ரோட்டில் வச்சுட்டு என்ன செஞ்சுட்டான்? அவன் போயிட்டு அவன் என்ன செஞ்சுட்டான்? அவன் பாட்டில் என்ன பள்ளிவாசலுக்கு போனான், தொட்டு வந்து பார்க்குறான், அவன் காணோம் அப்படின்னு. எவனோ திருடிட்டு போயிட்டான். அவனை திருடனை பிடிச்சாச்சு. அவனை கையை வெட்டுவீங்களா? கையை வெட்டக்கூடாது. கையை வெட்டலாமா? அவனை கையை வெட்டலாமா? வெட்டக்கூடாது. நீ அந்த பொருளை வைக்க வேண்டிய இடத்தில் வைத்து அங்கிருந்து திருட்டு போனதான் கையை வெட்டணும். அப்போ கல்லனை கையை வெட்டுன்னு குரான் சொல்லிடும். அதற்கான வரையறைகளை ஹதீஸ் சொல்லும், இமாம்கள் சொல்லுவாங்க. எப்படி இருந்தால் வெட்டணும். ஒரு 10 பைசா ஒருத்தன் திருடிட்டான், அது திருட்டு தானே. அவனை கையை வெட்டுவீங்களா? ஒரு 5 பைசா ரப்பரை ஒரு குழந்தை எடுத்துருச்சு, அவனை கையை வெட்டுவீங்களா? அப்போ அதான் அவர் 2 பார்ட்னர் இருக்கிறாங்க, 2 பேர் பார்ட்னர். இந்த 2 பேரும் என்ன செஞ்ச பார்ட்னரில் ஒருத்தன் கூட குறைய கையாடி செஞ்சுட்டான், திருடிட்டான்னு வச்சுக்காம அவன் கையை வெட்ட முடியுமா? சகோதரர்கள் இருக்கிறாங்க, 2 சகோதரர்கள். அந்த ஒரு சொத்து அந்த 2 சகோதரர்களுக்கு வரும். அதில் ஒருத்தன் கூட குறைய எடுத்துட்டான், அவனை கையை வெட்ட முடியுமா? இது நிறைய சட்டங்கள் இருக்கிறது. சும்மா குரானை நாங்கள் பார்த்துட்டோம், குரான் வழியில் இதான் குரான் தான் தமிழில் வந்துடுச்சேன்னு சொன்னால் இதுக்கெல்லாம் என்ன பதில்? அருமையானவர்களே, இதெல்லாம் நம்ம தௌஹீதுங்கிறது நாம் இருக்கிறது தான் தௌஹீத். இந்த சுன்னத்துல் வல் ஜமாஅத் தான் தௌஹீத். அதை நம்ம விளங்கிக்கணும். எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க. இப்போ ஒரு நபி தானே சொல்கிறாங்க, ஒரு நபி ஒரு ரசூல் சொல்கிறாங்க, கண்ணீர் எங்களுக்கு பற்றும் நீங்கள் ஒரே வாசலுக்குள்ள போகாதீங்கிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துறான்னு சொன்னால் அதை தடுக்க எனக்கு முடியாது. இதுதான் ஈமான், இதுதான் அகீதா, இதுதான் தௌஹீத். வஅலைஹி ஃபல்யதவக்கலில் முதவக்கிலூன். எனவே யார் தவக்கல் வைக்கிறதாக இருந்தால் அல்லாஹ் மீது நீங்கள் என்ன செய்யுங்க? தவக்கல் வைங்க அப்படின்னு சொல்லி அவங்க முடிக்கிறாங்க. இப்போ இந்த ஆயத்துக்கு நிறைய விளக்கங்களை அறிஞர்கள் எழுதுகிறாங்க, முஃபஸ்ஸிரீன்கள் அருமையான விளக்கங்கள்லாம் எழுதுகிறாங்க. எல்லாத்தையும் நான் விளக்கப்படுத்தினா அதுவே சரியான நேரம் போயிடும். மொத்த சூறாவே அதிலே முடிஞ்சிடும், அந்த மீதி இருக்கக்கூடிய நாட்கள் அதிலே முடிஞ்சிடும். அதனால் சில விஷயங்களை மட்டும் நாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு ஹதீது வருது பாருங்க. இன்னல் ஐன யுத்கிலு ரஜுலல் கப்ர வல் ஜமலல் கித்ர. ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இன்னல் ஐன யுத்கிலு ரஜுலல் கப்ர வல் ஜமலல் கித்ர. இந்த கண்ணு இருக்குதே, ஒரு மனுஷனை கபூரில் வச்சிரும், ஒட்டகத்தை சட்டியில் வச்சிரும் அப்படிங்கிறான். அர்த்தப்படும். கிதர்னா கிதர், இந்த சட்டி செம்பு சட்டிலாம் சொல்கிறோம் இல்லை, அது கிதர். அப்போ மனுஷனை கபூரில் வச்சிரும். கண்ணீருங்கிறது மனுஷனை கபூரில் வச்சிரும், ஒட்டகத்தை சட்டியில் வச்சிரும். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. அப்போ இந்த கண்ணீர் கண் திருஷ்டிக்கு எவ்வளோ பெரிய சக்தி இருக்கிறது அப்படிங்கிற நமக்கு புரிய வருது. நிறைய தலீல் இருக்கிறது, புகாரியிலையும் இருக்குது இது தலீல்கள். இந்த கண்ணீருக்கு ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையாக இருக்கிறாங்க. அப்போ ஜிப்ரீல் தான் வர்றாங்க. நாயகமே என்ன ரொம்ப கவலையாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு கண்ணேறப்பட்டு பிள்ளைகள் கொஞ்சம் சோம்பு இல்லாமல் இருக்குது. ஏன்னா பேர பிள்ளை மேலே அவ்வளோ பிரியம்லாம் அப்பாவுக்கு. பொதுவாக பேர பிரத்தியர்கள் தான் இயல்பாக இருக்கும். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருது. அப்படி தான் அவங்க தம் பிள்ளைகள் மீது காட்டிய பிரியத்தை விட பேர பிள்ளைகள் மீது அப்படி ஒரு பேரத்தியை மீது காட்டினாங்க. அவ்வளவு தொழுகைகளெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம், ஒரு பிள்ளைய என்ன தொழுகையில் தோளில் சுமந்துக்கிட்டு தொழுவாங்கன்னு வருது. அது யார்? ஸைனப் நாயகியுடைய மகள் உமாமா ரலியல்லாஹு தஆலா. மூத்த மகள் ஸைனப் நாயகி தானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்த பிள்ளை வந்து ஸைனப் நாயகி. அவங்க பிள்ளையை தோளில் தொழுந்துக்கிட்டு தொழுவாங்க. கீழே சும்மா சுஜூதுக்கு போது கீழே வந்துருக்காது, மெதுவாக கீழே அசைவுகள் அதிகமாக ஏற்படாமல் கீழே வச்சுட்டு சுஜூத் செஞ்சுட்டு மேலே எழும்பும் போது தோளில் தொப்போடு கூட தொழுவாங்க. இப்போ இப்படிலாம் அவ்வளவு பிரியமாக இருந்திருக்கிறாங்க. அப்போ பிள்ளைகள் மீது பிரியம் காட்டுவது வந்து சுன்னத்து ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு ஒன்றும் வந்துட்டா அப்பா பொறுக்க மாட்டாங்க. அவள் அப்படியே கவலையாகிட்டாங்க. என்ன அப்படிங்கும்போது கண்ணேறி பட்டுட்டு அப்படின்னு. அப்போ யார்? ஜிப்ரீல் சொல்கிறாங்க, யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதக்த ஃபைன்னல் ஐன ஹக்குன். ஆமாம், நீங்கள் சொன்னது உண்மைதான், கண் திருஷ்டி ஹக்கு, உண்மையானது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கண் திருஷ்டிங்கிறது எப்படி ஏற்படும்? பொறாமையினுடைய கண் திருஷ்டினாலும் ஏற்படலாம்.
பிரியத்தினுடைய கண்ணிலும் ஏற்படலாம். இது ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த குழந்தையின் மீதோ அல்லது அந்த குழந்தையின் மீதோ ஏற்படுங்கிறது இல்லை, பெரியாக்க மீது ஏற்படலாம், ஒரு பொருளின் மீது ஏற்படலாம். இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக வீடு கட்டிக்கிறானப்பா அப்படின்னு அவ்வளோதான் இடிஞ்சு விழுந்துடும். சில பேர் கண்ணு அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அந்த காலத்தில் ஜர்கான் ஒருத்தி இருந்தா அவன் சர்வதேசம் நடந்துருக்கான். அவன் என்னன்னா வானத்தில் பறக்கக்கூடிய பறவை அப்படி பார்ப்பான், அப்படியே அழகா இருக்குதுன்னு சொன்னா அப்படியே கடிஞ்சு விழுந்துருவான். அந்த மாதிரி கண்டு உள்ள ஆட்களும் இருக்கிறாங்க. அப்போ பிரியத்தில் பார்க்கக்கூடியது மாஷா அல்லாஹ் பொதுவாக பார்க்குறாமில்ல, பார்த்து ரொம்ப அழகா இருக்கே, புள்ள அழகா இருக்குது, வீடு அழகா இருக்குது, இந்த பொருள் அழகா இருக்குது, இந்த கார் அழகா இருக்குது அப்படின்ட்டு உண்மையிலேயே பொறாமையில் சொல்லலை, அழகா இருக்குதுன்னு தான் சொன்னாங்க. அது பாதிச்சது. அதனால தான் பொதுவாக குழந்தைகளை வந்து அடிக்கடி ஓதி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவங்கவுங்க தாய் தகப்பனும் ஓதி பார்த்துட வேண்டியதான். தாய் தகப்பன் அது என்ன ஓதி பார்க்கணுங்கிறது ரசூல் நமக்கு சொல்லித்தர்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தர்றாங்க. அதை ஓதிட்டா போதுமானது, பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு அவங்க நமக்கு சொல்லித்தர்றாங்க. இதுதான் நடந்தது. உம்மு சலமா நாயகி ரலியல்லாஹு தஆலா நான் சொல்கிறேன், அறிவிக்கிறாங்க, ஒரு வீட்டில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிள்ளையை பார்க்குறாங்க. அந்த பிள்ளையினுடைய முகத்தில் அந்த கண் திருஷ்டி பாதிக்கப்பட்டிருக்கிறத அவங்க உணர்ந்தாங்க. ஒன்று சொன்னாங்க, அந்த பிள்ளையை ஓதி பாருங்க, இஸ்தர்குவா, அந்த பிள்ளைங்க நீங்கள் ஓதி பாருங்க, அந்த பிள்ளை பாதிக்கப்பட்டிருக்குது, கண் திருஷ்டியால் பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னதாக அவங்க சரதாசனுடைய துணைவியார் உம்மு சலமா நாயகி சொல்கிறாங்க. இதில் பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கே நானே ஒரு ஆச்சரியப்பட்டேன். இன்றைக்கி இந்த தஃசீருடைய ஆயத்துக்களை பார்த்துட்டு இருக்கும்போது, நம்ம ஊரில் ஒரு வழக்கு இருந்தது, இப்போ அது இருக்கிற மாதிரி தெரியல, எப்படி குறைஞ்சிட்டு வந்துடுச்சு. இந்த பிள்ளைய தண்ணி குழந்தைகள் வைங்களேன், இந்த குழந்தைகளை நல்லா தண்ணி ஊற்றி குளிப்பாட்டி கொண்டுட்டு எல்லான்ட்டு என்ன செய்வாங்க, நல்லா பவுடர் பண்ணும், அவள் குளிச்சு அந்த தண்ணி ஊற்றினா அது பளிச்சுட்டு இருக்கும் பிள்ளைகள் இதில் இருக்கு இல்லையா. அப்போ என்ன செய்வாங்கன்னா, இந்த இடத்துல ஒரு கருப்பு பொட்டு வைப்பாங்க, பார்த்துக்கிறீங்களா, நம்ம ஊரில் வச்சுப்பாங்க. இந்த நாடியில் ஒரு பொட்டு வைப்பாங்க, வெளியூரில் நெத்தியிலே கூட வைப்பாங்க, சில பேர் இங்கே வைப்பாங்க. இவ்வளோ பெருசாக வெளியூரில் நம்ம பார்த்தா இவ்வளோ பெருசாக ஒரு ரூபா காயினாலுக்கெல்லாம் பெருசாக வச்சு விட்ருவாங்க. நம்ம ஊரில் வைக்கிறது ஒரு பொட்டு தான் வைப்பாங்க, நாடியில் வைப்பாங்க. அப்போ இது என்ன அப்படின்னு இதையெல்லாம் அந்த அவனுக்கு வந்து தான் மாற்றினது. இப்போ அதெல்லாம் நிறைய வீடுகளில் அது இருக்கா? இல்லை. கண்ணுக்கு அந்த கண்ணுக்கு மை விடுவாங்க, கண்ணுக்கு மையை விட்டுட்டு அந்த மையில் உள்ள ஒரு பொட்டை தான் இதில் வைப்பாங்க. அந்த அது கருப்பாக தானே இருக்கும். இப்போ கண்ணுக்கு மை விடுறாங்களா பிள்ளைகளுக்கு? ஒன்றும் கிடையாது, எல்லாம் போச்சு. அதெல்லாம் அதெல்லாம் வந்து மூலிகை தான். அது முன்னாலே ஏதோ அது என்ன ஒரு புல், அது அருகம்புல். அந்த அருகம்புல்ல தான் என்ன செய்வாங்க, சட்டியில் போட்டு வரட்டு கறிக்க வச்சு அதில் ஒரு முத்தனையை ஊற்றி அதை கரைச்சி தான் என்ன செய்வாங்க, அதை மையாக தயாரிப்பாங்களாம். நான் இப்போ விசாரித்தேன், இது எப்படி அந்த மையை தயாரிக்கிறேன், இதெல்லாம் நமக்கு தெரியாது, விசாரித்ததுனால தான் தெரியுது. அப்போது ஏன்னா இந்த ஹதீஸுக்கும் தொடர்பாக வருது பாருங்கள், அந்த செய்திகளுக்கு தொடர்பாக வருது. இப்போ இந்த பொட்டு வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம அதுக்கு கவனிக்கல, ஒரு அழகுக்கு வைக்கிறான்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் உண்மையில் இல்லை. சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ் கால லி அல்லாஹ் துஸீபுல் ஐன். ஒரு பிள்ளையை பார்த்தாங்களாம், அழகான பிள்ளை, பல இருக்குது, பளிச்சுட்டு இருக்குது. சபியன் மலிஹா அப்படின்னு வருது அந்த வரலாற்றில். சபியன் மலிஹா, ஒரு அழகான பிள்ளையை பார்க்குறாங்க, பலன்னு இருக்குது. அப்போ பிள்ளை அழகாக இருக்குது, கண் திருஷ்டி பட்டுருமே, லி அல்லாஹ் துஸீபுல் ஐன், அதில் கண் பட்டுரும். அதனால் சவ்விது நக்கரத்த தகனிஹி, ஒரு கருப்பு புள்ளியை நாடியில் வைங்கிறாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. ஆச்சரியமாக இருக்குது அதை பார்த்து. அப்போ நம்ம ஆபாக்கள் நம்ம பார்க்குறேன், இவங்க பார்க்காத கிதாபு எதுவுமே இல்லையோ அப்படின்னு நினைக்க வேண்டியிருக்கு. நாம தான் சில கிதாபுகளை பார்த்துட்டு இருக்கோம், அவங்க எல்லா கிதாபையும் பார்த்து வச்சிருக்கிறாங்க. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அப்போ அந்த பார்வை சட்டுன்னு மேலே படாமல் அதை திருப்பி விட்டுரும். முதல்ல வெள்ளையிலே ஒரு கருப்பு பட்டா முதல்ல எதை பார்ப்பான், இந்த கருப்பை தானே பார்ப்பான். இவ்வளோ பெரிய ஜுப்பா போட்டிப்பாங்க, இதுக்கு வரைக்கும் வெள்ளைன்னு இருக்கும். எங்கனையாவது ஒரு காக்கா எச்சம் போட்டுக்கணும்னு கண்டுபாட்டுறோம். பார்த்த உடனே முதல்ல என்ன செய்வான், அன்சா எச்சம் போட்டிக்குது, அதான் இவ்வளோ பெருசாக இருக்கிறத பார்க்க மாட்டான், இதைத்தான் பார்ப்பான். இது இயல்பு. அதனால் அந்த குழந்தைகளினுடைய பார்க்கக்கூடிய அந்த பார்வை என்பது வந்து அந்த பார்க்கும்போது கரெக்டாக அந்த கருப்பு மட்டும் பளிச்சுன்னு தெரியுமா இல்லையா? கருப்பு புள்ளியில் வச்சாலே அது தெரியும், கருப்பு குழந்தையாக இருந்தாலும் கூட அது தெரிஞ்சிடும். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, அதில் என்ன சொல்கிறாங்க பாருங்க, ஐ சவ்விது நக்கரத்த தக்கனிஹி, நாடிகளை புள்ளி வைங்கிறாங்க, ஒரு கருப்பு புள்ளியை வைங்கன்னு உஸ்மான் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. நம்ம ஆபாக்கள் எப்படி செஞ்சுருந்தாங்க,
அப்படி தானே வச்சாங்க, நாடியில் தான் வச்சாங்க. இன்னைக்கு யாராவது புள்ளி வைக்கிறாங்களா? எல்லாம் எல்லாம் ஸ்டைலாக போச்சு. வைக்கணும், அப்போ பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. இல்லைன்னா ஒரே ஆஸ்பத்திரி தான், ஆஸ்பத்திரி ஒரே இதாகுது, பிள்ளை அப்படி இருக்குது இப்படி இருக்குது. இதெல்லாம் செய்யுங்க, அந்த இதை விட்டு என்ன செய்யும், பிள்ளைகள் பாதுகாப்பு பெறும் அப்படிங்கிறத நம்ம விளங்க முடிகிறது. அதே மாதிரி நமக்கு ஆயாத்தும் இருக்கிறது. இந்த பிள்ளைகளுக்கு இந்த கண் திருஷ்டி ஏற்படாமல் இருப்பதற்கான இந்த ஆயத்துக்கு கீழே நீங்கள் ஒரே வாசலுக்குள்ளே போகாதீங்கன்னு சொல்கிறதுக்கு கீழே நிறைய எழுதுகிறாங்க இமாம்கள். அவ்வளவு செய்திகளை எழுதுகிறாங்க. அதில் பாருங்க, நான் சில இதுகள் தான் இப்போ சொல்கிறேன். நாம நம்முடைய பிள்ளைகள் சரி, நாமும் சரி, இந்த கண் திருஷ்டி யாருக்கும் ஏற்படலாம். பொருளாதாரத்தில் ஏற்படலாம், வாகனத்தில் ஏற்படலாம், வீட்டில் ஏற்படலாம், அல்லது குழந்தைகள் ஏற்படலாம். இது எல்லாம் இயல்பாக ஏற்படக்கூடிய விஷயங்கள். அதனால் நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஒய்யக்காதுள்ளதீன கஃபரூல யஸ்ரிகூனக பிஅப்சாரிஹிம் லம்மா சமஇ ذிக்ர வயகூலுன இன்னஹு லமஜ்னூன் வமா ஹுவ இல்லா ذிக்ருல் ஆலமீன். இந்த ஆயத்து சூரா நூனினுடைய கடைசியில் வருது. இந்த ஆயத்தை எல்லாரும் பாடமாக்கி வச்சுக்கணும். இதை ஓதி வந்துட்டேன்னு சொன்னால் ஹஸரத் ஹஸனுல் பஸரி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க. ஹஸன் பஸரி ரலியல்லாஹு யாரு? ஒரு தாபியி. நம்ம ஹஸன் பஸரி அவுலியான்னு படிச்சுக்கிறோம், சாதாரண அவுலியா இல்லை. அவங்க தாபியும் ஒன்றா, ரொம்ப உச்சத்தில் உள்ளவங்க. இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மனைவிமார்கள், ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு அந்த மனைவிமார்களுடைய வீட்டில் வளர்ந்தவங்க. இன்னொரு ஆச்சரியமான செய்தி சொல்லவா? உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய பணிப்பெண் தான் இவங்க அம்மா. அவங்களுடைய வேலைக்கார பிள்ளை தான் யார் அம்மா? இவங்க ஹஸனுல் பஸரியோட அம்மா. இவங்க வாப்பா யார் தெரியுமா? அபூபக்கர் சித்திக் நாயகத்தினுடைய வேலைக்கார பணியாள். சித்திக் நாயகத்தினுடைய பணியால் ஹஸனுல் பஸரி அவங்களுடைய வாப்பா. உம்மு சலமா நாயகனுடைய பெண் பணியால் ஹஸன் பஸரியினுடைய அம்மா. ரெண்டு பேருக்கு அபூபக்கர் சித்திக் நாயகம் கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. அந்த கல்யாணம் ரொம்ப பெருசாக வச்சாங்களா, விருந்தெல்லாம் பெருசாக வச்சாங்கன்னு இருக்கு. ரொம்ப அழகாக செஞ்சாங்க. ஒரு அடிமையை விடுதலையிட்டு நடத்துகிற கல்யாணமாலாம் இல்லை. தங்களுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளோ அழகாக செய்வாங்களோ அதை மாதிரி செஞ்சாங்க. அதில் நிறைய படிப்பினைகள் இருக்குது. நான் சொல்ல வந்தது என்னென்னா, ஒரு கட்டத்தில் இவங்க குழந்தை உண்டாயிட்டாங்க. ஹஸன் பஸரி அவங்க அம்மா குழந்தை வயிற்றில் வச்சுருக்கிறாங்க. அப்போ நீ அம்மா வீட்டுக்கு தானே போவாங்க, தாய் வீட்டில் போய் நீ குழந்தைலாம் பேத்துட்டு வாமா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போனாங்க. வீட்டில் போய் குழந்தைய பேத்துட்டு ஒரு 4-5 நாள் கழித்து பிள்ளைய கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து உம்மு சலமா நாயகி கடையில் கொடுக்குறாங்க. மா இருந்தாங்க, பிள்ளைய கொண்டு வந்துருக்கிறேன், மாஷா அல்லாஹ் என்ன அழகாக இருக்குது, பேர் வச்சுட்டியாமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பேர் வைக்கல, நீங்கள் பேர் வைக்கணுங்கிறதுக்காகவே நான் பேர் வைக்காமல் இருந்தேன். அப்படியா? ஹசன் அப்படின்னு பேர் வச்சாங்க. அவங்க தான் என்ன செஞ்சாங்க, பேர் வச்சாங்க. இனி அங்கேயே இருந்தாங்க, வீட்டிலே இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அவங்க உம்மு சலமா நாயகி வந்து இந்த தாயாரை ஒரு வேலையாக வெளியில் அனுப்புகிறாங்க. பிள்ளைக்கு அவங்க போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. அந்த வேலை முடிகிறதுக்கு லேட் ஆகி வர்றதுக்காக பிள்ளை பசியில் துடிக்குது. உம்மு சலமா நாயகி பார்த்தப்போ ரொம்ப இறக்கப்பட்டாங்க. வரலாறு ரொம்ப தெளிவான வரலாறு, ரொம்ப அழகான வரலாறு, ஆச்சரியமாக இருந்தாலும் வரலாறு உண்மையான. உடனே என்ன செஞ்சாங்க, அந்த பிள்ளையை தூக்கி தன்னுடைய மார்பில் வைத்து பால் கொடுத்தாங்க. பால் சுரந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி உம்மு சலமா நாயகிட்ட பால் குடித்தவர்கள் தான் யார்? ஹஸனுல் பஸரி ரலியல்லாஹு தஆலா. எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் பாருங்கள். படிச்சுட்டு இருக்கக்கூடிய வரலாறு, சும்மா அப்படி உள்ள வரலாறுலாம் இல்லை. எனவே இவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு அவங்களுக்கு உண்டு. ஹஸனுல் பஸரி ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இதை ஓதி வந்தால் ஹாதியில் ஆய, இந்த ஆய இருக்குதே தவாவு இசாபத்தில் ஆய், காலையில் இளம்பின உடனே இந்த ஆயத்தை ஓதி நம்ம ஊதி கையில் ஊதி தடைவிட வேண்டியதான். அல்லது குழந்தைகள் பிள்ளை இருந்தால் ஊதிட வேண்டியதான். வீட்டில் இருந்தால் வீட்டில் ஒரு தடவை ஓதிட வேண்டியதான். காரில் வாகனத்தில் ஏறினா அதில் ஒரு தடவை ஓதிட வேண்டியதான். ஒரு ஆயத்து, 2 ஆயத்து தானே, 2 வரி தானே, அவ்வளோதான். அப்போ அதை பாடமாக்கி வச்சுட்டா லேஸ். இது கண் திருஷ்டி ஏற்படாமல் பாதுகாக்கும் அப்படின்னு நினைச்சாங்க, சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேரப்பிள்ளை ஹஸன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு புகாரியிலே இந்த ஹதீஸ் வருது, உஈதுகுமா பி கலிமாத்தில்லாஹி தாம்மா வ மின் குல்லி ஷைத்தானின் ஹாம்மா வ மின் குல்லி ஐனின் லாம்மா. இந்த துஆவை ஓதி ஊதுவாங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு. இது முக்கியமான ஒரு துஆ, சின்ன ஒரு வரி துஆக்கள் தான். உஈதுகுமா அவுது பி, நாம பேர் விடுற வீட்டிலலாம் நம்முடைய உலமாக்கள் ஓதுவாங்க அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மான்னு. இப்போ இது நேராக ஓதுறது. உஈதுகுமா பி கலிமாத்தில்லாஹி தாம்மா வ மின் குல்லி ஷைத்தானின் வ ஹாம்மா வ மின் குல்லி ஐனின் லாம்மா.
இதை ஓதிட்டு சல்லல்லாஹு சொல்கிறாங்க, இப்போ அவ்வதும் அவுலாதக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கு இதை ஓதி ஊதுங்கிறாங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, இதை வச்சு பாதுகாப்பு செய்யுங்க, இந்த துவாவை கொண்டு பாதுகாப்பு செய்யுங்க. ஏன் தெரியுமா? இன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் நபி இருக்கிறாங்களே, அவங்க கான யுஅவ்விது பிஹா இஸ்மாயில் வ இஸ்ஹாக், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ஹாக் அவங்க பிள்ளை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய இந்த 2 பேருக்கும் இதை ஓதி ஓதி ஊதுவாங்க. அதைத்தான் நான் ஓதி ஊதுனேன் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி ஃபல்லாஹு கைருல் ஹாஃபிதம் வ ஹுவ அர்ஹமுர் ராஹிமீன் என்ற ஆயத்து இருக்கிறதே, அதுவும் ஒரு பாதுகாப்பான துவா ஆயத்து. அதை ஓதுனாலும் அடுத்த தீங்குகள் ஒரு மனிதனை அண்டாது. இதெல்லாம் நம்ம சும்மா எத்தனையோ பாடல்கள் கேட்குறோம், படிக்கிறோம், பேசுகிறோம். இதை கொஞ்சம் பாடமாக்கிட்டாங்க. மொத்தத்தில் எல்லா துவாயும் சேர்த்து பார்த்தா அது இது யூசுப் நபி ஓதுனது எல்லாம் சேர்த்து பார்த்தா ஒரு பக்கத்துக்கு தான் வரப்போகுது, மொத்தமாகவே அவ்வளோதான் இருக்கும். அப்போ அது செஞ்சுட்டா அது முழு பாதுகாப்பாக இருக்கும். ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, ஒரு வேளை கண் இவரால் தான் கண் பாதிக்கப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க. வீட்டுக்கு ஒரு ஆள் வந்துட்டு போனாங்க, நம்ம பிள்ளைய வச்சே பேசுவோமே, ஒரு குழந்தைய பார்க்க வந்தாங்கம்மா, அழகா இருக்கே அழகா இருக்கே, என்ன அழகா இருக்கு, என்ன அவ்வளோ போல இருக்கு இவ்வளோ போல இருக்கு. இது இயல்பு, சொல்லத்தான் செய்வாங்க. ஆனால் அதுவும் பாதிக்கும். அவங்க கல்வியில் எதையும் வச்சுட்டு என்ன செய்யலை, சொல்லலை, அதுவும் பாதிச்சு. அப்படி பாதிச்சா என்ன செய்யணுமா, அந்த குழந்தைய அல்லது சிறுவரை அல்லது சிறுமியை உது செய்ய வைக்கணும். குழந்தைன்னா நம்மளை உதவி செய்யணும். உதவி செஞ்சு அந்த இல்லை அவங்கள யார், அந்த சம்மந்தப்பட்டவரை, இந்த கண் திருஷ்டி போட்டு போனாரே அவர்கிட்ட போய் நீங்கள் உங்களால் இப்போ சொல்ல முடியுமா, சொல்ல இயலாது. அவர்கிட்ட போய் சொல்லணுமா, நீங்கள் வந்துட்டு போனீங்களே, நீங்கள் வந்துட்டு பிள்ளைங்க பார்த்துட்டு போனதோட கண் திருஷ்டி வந்துட்டு, அதனால் நீங்கள் கொஞ்சம் உதவி செஞ்சு அந்த தண்ணியை தாங்க, அவர் முகத்தையெல்லாம் கழுவி அந்த தண்ணியை கொண்டு வந்து அதை கொண்டு வந்து பிள்ளையை கழுவும். இது நடக்கிற காரியமானு தெரியல. ஆனால் அப்படி செஞ்சால் உடனே அது நீங்கிறதுக்கான மருந்து செஞ்சுட்டாங்க. ஒரு ஆள் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, சொந்தக்காரக்காரங்க உழுந்துடும், காக்கா தம்பியினுடைய இதுகள் உழுந்துடும், அடே நீ போட்ட கண்ணு தாடா அப்படின்னு உரிமையாக சில பேர் சொல்லுவோமா இல்லையா, அந்த மாதிரி ஆட்கள் அட உதிச்சிடா, உதிச்சி தண்ணியை தாடா பிள்ளைய கழுவும், அப்படி செஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் செய்ய முடியாது, செஞ்சாலும் என்ன செஞ்சிடும், அவ்வளோதான், சண்டை பலாய், இனி போலீஸ் கேஸ் வரைக்கும் வந்து சேர்ந்துடும். இப்போ அப்போ நாம் என்ன செய்யணும், இந்த துவாக்களை நம்ம ஓதிக்கிட்டால் இந்த வம்புகள் அதுகள் இருக்காது அப்படின்ட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு நாளும் தன்னுடைய படுக்கையில் உட்கார்ந்து கொண்டு குல்ஹுவல்லாஹு அஹத், குல்ரப்பில் ஃபலக், குல்ரப்பின் நாஸ் இதை என்ன செய்வாங்க, ஊதி கையில் ஊதி உச்சியிலிருந்து தலையிலிருந்து ஆரம்பிப்பாங்க. தன்னுடைய கை எங்கெல்லாம் தொடுகிறதோ அங்கெல்லாம் என்ன செய்வாங்க, தடவுவாங்க. அப்படி தடவிட்டா அன்று நாள் அடுத்த நாள் உங்கள் படுக்கைக்கு போகிற வரைக்கும் யார் இப்படி செய்கிறாங்களோ அவங்களுக்கு சிஹர் பாதிக்காது, கண்ணேறு பாதிக்காது, இனி அந்த ஹமாம் வண்டு பூச்சி இது கடிக்காது. இவ்வளோ எழுதுறான். இந்த குல்லல்லாஹு மற்றது ஓதுறது இருக்குது, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது, ஆயத்துல் குர்சி இதெல்லாம். இதை ஓதி குறிப்பாக இந்த 3 சூறாவையும் குல்லல்லாஹு அஹத், குல்ரப்பில் ஃபலக், குல்ரப்பின் நாஸ் இந்த 3ஐயும் ஊதி உள்ளங்கையில் ஊதி உச்சியிலிருந்து ஸல்லல்லாஹு தலையிலிருந்து ஆரம்பிப்பாங்கிறாங்க ஆயிஷா நாயகி. ஆரம்பித்து அவங்க என்ன செய்வாங்க, எதையாவது கடைசி வரைக்கும் என்ன செஞ்சிடுவாங்க, கை எங்கே வரைக்கும் எட்டுதோ அங்கே வரைக்கும் தடவாங்க. அப்படி தடவாங்க. அதை அறிஞர்கள் எழுதுகிறாங்க, இதை யார் செய்தார்களோ அன்றைய தினம் அவருக்கு சிஹர் யாராவது செஞ்சால் பாதிக்காது, கண்ணேறு பாதிக்காது, புழு பூச்சிகள் தேளு பாம்பு இதெல்லாம் என்ன செய்யாது, கடிச்சா வேலை செய்யாது. இந்த மாதிரி ஒரு சூழல் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. ஹைர் அருமையானவர்களே, இப்போ இன்னொன்று நம்ம ஒரு அழகான ஒரு விஷயத்தை, ஆச்சரியமான ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ரொம்ப பிடிக்குதா, முதல்ல என்ன செய்யணும், மாஷா அல்லாஹ் அப்படின்னு நம்ம அவங்க நமக்கு பழகி தந்துட்டாங்க, நம்ம அதை சொல்லுவோம், அதை கரெக்டாக சொல்லிடணும். மாஷா அல்லாஹ், நம்ம பார்க்குறோம், பிள்ளை அழகாக இருக்குது, அந்த பொருள் அழகாக இருக்குது, வீடு அழகாக இருக்குது, மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா, இந்த ரெண்டையும் சொல்லணும். மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லான்னு சொன்னா என்ன சொல்லித்தராரோ அதை செய்யும். இதுக்கு இதுதான் மருந்து. லா குவத்த இல்லா பில்லா இப்படி தான் நமக்கு ஹதீஸ்ல சொல்லித்தரப்பட்டிருக்கு. அப்போ மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லான்னு சொல்லிட்டா இவர் என்ன கண்ணு அவர் எப்படி பார்த்தாலும் சரிதான், என்ன மாதிரி பார்த்தாலும் அதை அந்த குழந்தைய அந்த பொருளை பாதிக்காது. அப்போ எப்போதுமே நம்ம ஒரு விஷயத்தை, அழகான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது இதை சொல்லி கொள்ளணும் அப்படிங்கிறத நமக்கு வைக்கிறாங்க. இப்படி அதுக்கு பிறகு கூடுதலாக எனக்கு சொல்கிறதா இருந்தால் பாரக்கல்லாஹு ஃபீக்க வாழைக்க, அந்த குழந்தையவோ அந்த பொருளையோ அந்த ஆளையோ நம்ம பார்க்கலாம், அல்லாஹ் உங்களுக்கு உங்களிலேயும் உங்கள் மீதும் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வானாக அப்படின்னு கூடுதலாக அதை என்ன செஞ்சுக்கிடலாம், சொல்லலாம் அப்படின்ட்டு நம்முடைய இமாம்கள் நமக்கு இந்த ஹதீதுக்கு விளக்கத்தை என்ன செய்கிறாங்க, அருமையாக எழுதி தர்றாங்க. இது இந்த கண் திருஷ்டியை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். இன்றைக்கி அவசியத்திலையும் அவசியமான விஷயங்கள் கருதுறதுனால இதை நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம்.
அருமையான பெருமக்களே, இப்போ அதே மாதிரி இவங்க என்ன செய்யறாங்க, புறப்பட்டு வர்றாங்க. அந்த 10 பேர் புறப்பட்டு வந்து நேராக அவங்க வாப்பா சொன்ன மாதிரி, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரியே பரவலாக என்ன செஞ்சாங்க, ஒரே வாசலுக்குள்ளே வராமல் பரவலாக உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்து அவங்கள ரொம்ப கண்ணியப்படுத்தப்படுது, மேன்மையாகப்படுது, கொண்டு பெரிய விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்போ அங்கே விருந்தில் என்னன்னு கேட்டால், ஒரு சஹன், இப்போ இன்றைய காலம் மாதிரி தான், ஒரு சஹனுக்கு 2 பேர், அவங்க அந்த 2 பேர் இருந்திருக்கு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் தான் ஒரு சஹனுக்கு 1000 பேர் இருந்தாங்களாம். அந்த சஹன் எப்படி இருக்குன்னு எனக்கு கற்பனை பண்ணி பார்த்தா வரமாட்டாங்க. அப்போ 1000 பேர் தான், சட்டை எவ்வளோ பெருசாக இருக்கும். அப்போ நடுவில் இருக்கிற சோத்தை என்ன செய்வாங்க, ஏதோ ஒரு பெரிய அகப்பை வச்சு அங்கேருந்து இழுப்பாங்கடா, எப்படிலாம் யோசிச்சு பார்க்குறோம். 1000 பேர் இருக்கக்கூடிய ஒரு சஹனாக இருக்குமா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில். அப்போ ஏதோ ஒரு சிஸ்டம் இருந்திருக்கு. இப்போ கூட நம்ம இந்த நீங்கள் பாருங்களேன், இந்த ஸ்டார் ஹோட்டல்லாம் போய் சாப்பிட போனோன்னு சொன்னால் டேபிள் வட்டமாக போட்டு வச்சுருக்கலாம், நடுவில் ஒரு வட்டம் இருக்குது, அதில் கறியெல்லாம் வச்சுட்டு போகிறான், தட்டைகளை வச்சுக்கலாம், அதை இப்படி சுற்றி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பார்க்குறோமா இல்லையா? நடுவில் விட சுற்றினா அது கறி வரும், அதுக்கப்புறம் ரசம் வரும், அது இது காய்கறி முட்டை, இது எதெல்லாம் இப்படி நடுவில் இருந்து இவங்க அவங்க சுற்றி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நடுவில் உள்ள சுற்றுதா இல்லையா? அந்த மாதிரி தான் டேபிள் வச்சுருக்கலாம். நடுவில் உள்ளது மட்டும், நடுவில் ஒரு வட்டம், அது சுற்றி பெரிய வட்டம், அதுக்கப்புறம் இவங்க உட்காந்துக்கிறாங்க. அந்த உணவு எல்லாத்துக்கிட்டையும் போகிற மாதிரி இருக்கும். இவங்க தட்டை மட்டும் இருக்கு, எடுத்து வச்சுக்கிடுவாங்க. அதை கொஞ்சம் இப்படி அனுப்புங்களேன் அப்படின்னு சொன்னால் இவர் கொஞ்சம் இப்படி சுற்றி விட்டுருவார். அப்போ இதெல்லாம் இருக்குது. அப்போ அன்றைய காலத்திலேயே சுலைமான் செஞ்சு வச்சுருக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் சஹனுக்கு 2 பேர் தான். நம்ம ஊர் சிஸ்டம், நம்ம ஊரில் 3 பேர் இருந்திக்கிறாங்க, 4 பேர் இருந்திக்கலாம், எனக்கு ஞாபகம் இருக்குது. 3 பேர் இருந்ததெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குது. அப்போ இலங்கையில் போனீங்கன்னா ஒரு சஹனுக்கு 5 பேர் இருப்பாங்க. இன்றைக்கும் சஹனுக்கு 5 பேர் இருக்கிறாங்க. சரி, 2 பேர் இருக்கிறாங்க. இப்போ 2 பேர் தான், அவங்க 10 பேர் தானே. ரெண்டாவது மூத்த மனைவிக்கு பிறகு 10 பேர், ஆளுக்கு 2 பேர் விட்டாச்சு, 10 பேர் உட்காந்துட்டாங்க. ஷம்மூன்னு இப்போ உள்ளே இருக்கிறார். இப்போ யார் பாக்கி? புனியாமீன் பாக்கி, அவங்களை சேர்த்துக்கிட்டே இல்லை. அப்போ இவர் பாக்கி இருக்கிறாரு, நீர் தானே புனியாமீன். ஆமாம், வாங்க நாம 2 பேரும் ஒன்றா உட்காருவோம். யார் சொல்கிறான்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நீங்கள் என்னோட உட்காருங்க அப்படின்னு உட்காராச்சு. இது எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக திட்டமிட்டு தான் இவங்க செய்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செய்கிறதே திட்டமிட்டு தான் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் தங்குறதுக்கு என்ன செஞ்சிருக்குது, அரண்மனையில் வீடுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. ஒவ்வொரு வீட்டில் அறைகள், பெட்ரூம், ஒவ்வொரு அறையிலையும் 2 பெட்டு, 2 பேரை தங்கினாங்க. யார் பாக்கி? புனியாமீன் பாக்கி. அப்போ அங்கே பெட் இருக்குது, ரூம் இருக்குது, அப்பா இருக்குது, அவர் தனியாக நிற்கிறாங்க. புனியாமீன் நீங்கள் யோசிக்காதீங்க, 2 பேர் தானே, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி ராத்திரி என்ன செய்கிறாங்க, அவங்க கூட போய் தம்பியோட தங்கப்படுது. இப்போ தங்கிட்டு கதைகளை ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் யார், எங்கேருந்து வர்றீங்க எங்கெல்லாம் கேட்குறாங்க. அப்போ அப்படியே கண்கள்லேருந்து கண்ணீர் வடியுது. எங்கள் வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவங்க இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவங்க வாப்பா ஹலீலுல்லாஹ் இப்ராஹிம் நபி எல்லாம் சொல்லிட்டு, நாங்கள் எங்கள் வாப்பா வந்து 2 கல்யாணம் முடிச்சிருந்தாங்க, எல்லாத்தையும் சொல்கிறாங்க, நம்ம தெரிஞ்ச விஷயங்கள் சொன்னாங்க. நானும் என்னுடைய மொத்தம் நாங்கள் 12 பேர், இப்போ நாங்கள் 11 பேர் இருக்கிறோம். எனக்கு மூத்த ஒரு சகோதரர் இருந்தார், யூசுஃப்னு இருந்தார். அவரை ஓனாய் சாப்பிட்டுட்டு, அவங்க அப்போ தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஓனாய் சாப்பிட்டு அவங்க சொன்னாங்க, அவங்க போக இல்லையே, அவங்கள கூட்டிகிட்டு போக இல்லையே, யூசுப் நபி மட்டும் தானே கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அப்படியே அழுகுறாங்க. சரி, உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? யூசுப் நபி கேட்குறாங்க. ஏன்னா 2 பேரும் இப்போ சந்தித்து 40 வருஷம் ஆச்சு, 40 வருஷத்துக்கு மேலே ஆச்சு இல்லையா? அப்போ இவங்களுக்கு வயசு எத்தனை இருக்கும்? 45, 47, 50 வயசு தொட்டு இருக்கும் புனியாமீனுக்கு. உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறாங்க. 10 பிள்ளைகள் இருக்கிறாங்க. என்னென்ன பிள்ளைகள்? எல்லாமே ஆம்பளை பிள்ளைகள் தான். நான் பிள்ளைகளுக்கு என்ன மாதிரி பேர் வச்சுக்கிறீங்க, என்ன மாதிரி பேர் வச்சுக்கோங்க கேட்குறாங்க. எல்லாம் விசாரிக்கிறாங்க, குடும்பத்தை பற்றி முழுமையாக விசாரிக்கிறாங்க. இந்த பேர்களை பார்த்தா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு பிள்ளைக்கு பேர் திபு, ஓனாய். அப்போ இவங்க எல்லாம் ஓனாயின்னு ஒரு பேர் வைப்பாங்களா? என்னடா இது, என்ன புனியாமீன் ஓனாயின்னு பேர் வச்சுருக்கிறீங்க? அது ஒரு நபிமார்கள் வீட்டு பிள்ளை, நீங்கள் பிள்ளைக்கு ஓனாயின்னு பேர் வைப்பாங்களா? இது இல்லை, எனக்கு என்னுடைய அண்ணன் காக்கா யூசுப் மேலே ரொம்ப பிரியம். இந்த தேபு அந்த ஓனாயின்னு சொன்னாலே எனக்கு யாருடைய ஞாபகம் வந்துடுது? யூசுஃபுடைய ஞாபகம் வருது. அவருடைய நினைவு என்னை விட்டு மறக்கக்கூடாது என்பதற்காகவே நான் அந்த பேரை வச்சேன் சொல்லிட்டு அவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் அழுதுட்டான். என்னுடைய சகோதரருடைய நினைவு என்னை விட்டு மறக்கவே கூடாது, எதை பார்த்தாலும் அவங்களுடைய நினைவு எனக்கு இருக்கணும். ஏன்னா அவ்வளவு பாசம் என்னோட, அவ்வளவு அழகு.
அடுத்து சரி வேற என்ன பேர் இருக்குது? தம், ரத்தம் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். இப்படி பேர். அதே பேர் வேற என்ன பேர் வச்சுக்கிறீங்க? கமீஸ், சட்டையில் தானே அந்த ரத்தத்தை துவைச்சிட்டு கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி பேர்கள். இப்படி கடைசியில் பார்த்தா ஒரு பேர் யூசுஃப். யூசுஃப்னு பேர். அந்த பேரை கட்டணும். அப்படியே யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி அழுதுட்டான், தம்பிக்கு என்ன பாசம் அப்படின்ட்டு. அப்போ ஒரு கட்டத்தில் நீ சாப்பிடும்போது நம்ம 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தோமா? ஆமாம். என்னையே உற்று நோக்கிக்கிட்டு இருந்தீங்களே ஏன் அப்படின்னு கேட்குறான். என்ன உத்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்களே என்ன? இல்லை, என்னுடைய சகோதரர் அவர் இறந்துட்டாரு, ஆனால் அவர் இருந்தால் இன்னைக்கு உங்களுடைய கிட்டத்தட்ட உங்கள் சாடையில் தான் அவர் இருப்பார். அந்த சாடை உங்ககிட்ட தெரியுது, அந்த அழகு உங்ககிட்ட இருக்கு. என் சகோதரர் ஹயாத்தாக இருந்தால் இந்த கிட்டத்தட்ட இந்த வயசில் தான் இருப்பாங்க, உங்களுடைய சாடையில் தான் இருப்பாங்க. அதனாலவே நான் திரும்ப அதை பார்த்தேன், என்னுடைய சகோதரர் நான் நினைவு கூர்ந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழுதுட்டு, இலாஹி சய்யிதி, என்னுடைய ரப்பே, இன்னிய அராஹு பிஹாதல் ஹுஸ்ன், என்னுடைய சகோதரன் நான் பார்க்குறேன், என்ன நினைத்து இவ்வளவு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரே இவர். ஃபகைஃப, இதுவே இவங்களே இப்படி இருக்குன்னா எங்கள் வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன நினைத்து எவ்வளவு கவலைப்பட்டிருப்பாங்க. என்னுடைய சகோதரரே இவ்வளவு கவலைப்படுறாங்கன்னா, ஹாலு ஷேக் யாக்கூப், என்னுடைய தந்தை, வயது முதிர்ந்த என்னுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன நினைத்து எவ்வளவு கவலைப்பட்டிருப்பாங்கன்னு ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நினைச்சு வாப்பா தன்னை நினைச்சு எவ்வளவு கவலைப்படுவாங்க கேட்டு, அல்லாஹும்ம ஜ்மா பைனி வ பைனஹு கமல ஃபிராகி துன்யா, இறைவா நான் இந்த துனியா விட்டு நானோ அல்லது என் தந்தையோ பிரிவதற்கு முன்பாக இந்த துனியாவிலேயே ஒரு முறையாவது என்னை என் வாப்பாவோடு சந்திக்க வச்சிரு, என்னுடைய வாப்பாவோடு சந்திக்க வச்சிரு அப்படின்னு நினைச்சாங்க சொல்கிறாங்க. சொல்லிட்டு புன்யாமீனை பார்த்து, புன்யாமீன் சரிப்பா உனக்கு சகோதரன் இல்லை, உன்னோட கூட பிறந்த சகோதரன், நான் உன்னுடைய சகோதரனாக இருந்துக்கிறேனே, உனக்கு அது பொருத்தமா? அத்துஹிப்பு அன் அகூன அஹக், உன்னுடைய சகோதரனாக நான் இருப்பதற்கு உனக்கு சந்தோஷமா, உனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்போ அரசே, நீங்களே என்னுடைய சகோதரனாக இருக்கிறேன்னு சொன்னால் யார் வேணாம்பா? அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு ரொம்ப சந்தோஷம். லாக்கின் லம் எலிதுக்க யாக்கூபு வலா ராஹில், ஆனாலும் கூட யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ ராஹில் என்னுடைய தந்தை ராஹிலோ உங்களை பெறலையே. பாருங்க, அந்த உடன் பிறப்புங்கும்போது தனி ஒரு இது இருக்குல்ல, என்ன இருந்தாலும் எனக்கு சந்தோஷம், ஆனால் உங்களை பெற்றது அவங்க இல்லையே அப்படின்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே தாங்க முடியல, அவங்களால தாங்க முடியல. அப்படியே கட்டி அணைச்சிட்டு சொன்னாங்க, புன்யாமீன் நீ என்ன நல்லா பாரு, நான் தான் யூசுப். இப்படி திகைச்சிட்டாங்க. யூசுஃபா? ஆமாம். கடந்த கால கதையெல்லாம் சொல்லவா? நம்ம ஒன்றா விளையாடுனதை சொல்லவா? நம்ம வாப்பா கிட்ட இருந்தது சொல்லவா? அங்கே என்னென்ன நடந்ததுங்களாம் நான் சொல்லுவேன் உனக்கு, எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அவங்க நினைச்சு பார்க்க முடியல, யூசுப் என்னுடைய சகோதரன், இந்த நாட்டினுடைய பேரரசரா, சக்கரவர்த்தியா அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. நீங்களா? ஆமாம், நான் தான் உன்னை சந்திக்கிறதுக்கு இந்த ஹீலாலாம் தந்திரங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன். இன்னும் சில தந்திரங்கள் நடக்கும். என்னுடைய பணியாளர்களுக்கு நான் அவங்களுக்கு இது தெரியாது, இந்த ஹீலா பண்ணுறதுலாம் தெரியாது. அவங்களுக்கு நான் என்ன சொன்னனோ அதான் அந்த பணியாளர்கள் செய்வாங்க. நாளைக்கு அதெல்லாம் நடக்கும். நாலு நின்றோம் இந்த புறப்படுற சமயத்தில் சில வேலைகளை நான் செய்ய வச்சிருக்கிறேன், சில ஹீலாக்கள் தந்திரங்கள் செய்ய வச்சிருக்கிறேன். ஆனால் நீ என்ன செய்யக்கூடாது, நீ அதை பற்றி கவலைப்படாத. ஆனால் கவலைப்படுற மாதிரி செய்திகள் தான் இருக்கும், ஆனால் நீ கவலைப்படக்கூடாது. ஏன்னா உண்மை இப்போ தெரிஞ்சிருச்சு இல்லையா, நான் செய்கிற வேலை தான் தந்திரம் தான் அப்படின்ட்டு. உன்னை அங்கே கொண்டு வரதுக்கு நான் எத்தனை தந்திரங்கள் செய்திருக்கிறேன், எவ்வளோ வேலைகள் பார்த்துருக்கிறேன், அல்லாட்ட எவ்வளோ கேட்டிருக்கிறேன். அதனால் நீ ஒன்றும் யோசிக்காத. ஆனால் லாத்தை என்ன செய்யக்கூடாது, இந்த செய்திகளை நீ வெளியில் சொல்லக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் நான் தான் யூசுப் என்ற செய்தியை நீ வெளியில் சொல்லாதே. கால இன்னி அன அஹூக்க, குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவாக சொல்றான், புன்யாமீன் நான் தான் உன்னுடைய சகோதரர் யூசுப். ஃபலா தப்தஇஸ் பிமா கானூ யஅமலூன், அவர்கள் என்னுடைய பணியாளர்கள் என்ன செஞ்சாலும் அவங்க என்னுடைய கட்டளையில் தான் செய்கிறாங்க. நீ அதை பற்றி கவலைப்படவே கூடாது, நீ அதை பற்றி சஞ்சலப்படக்கூடாது, அப்படியே விட்டுரு, மீதி என்னங்கிறத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு திருப்பி அந்த இரவு முழுவதும் இருவருமாக உட்காந்து நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க. அப்படி பேசுகிற விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த உரைகளை சொல்வோம். எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இதன் மூலமாக நம்முடைய கல்விகளை பிரகாசமாக்கி
கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மோமின் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தந்தார்களோ அந்த வழியிலே வாழ்வதற்கான தௌஃபீகை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தந்தருள் வாழிப்பானாக பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வெள்ளிக்கிழமை தஃப்சீர் கிளாஸ் இல்லை. சனியும் ஞாயிறும் இந்த 2 நாட்கள் ஹாஃபிஸ் எம்எஸ் ஃபாத்தியா முஹிதீன் ஆலிம் மஹ்தரி அவங்க 2 நாள் கிளாஸ் நடத்துவாங்க இன்ஷா அல்லாஹ். அதற்கு பிறகு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இந்த 4 நாட்கள் இன்ஷா அல்லாஹ் நானே வந்து சூரத்து யூசுஃபை நான் நடத்தி நிறைவுபடுத்தணும் இன்ஷா அல்லாஹ். இந்த 2 நாட்களில் அவங்க சூரத்துல் கௌசர் வேறு சூறா நடத்துவாங்க. இந்த சூறா இல்லை, இந்த சூறாவை நானே நடத்துவேன். நீங்கள் வளமையை போடு வரணும், வந்து இந்த மஜ்லிஸில் கலந்து சிறப்பிக்கிறமாறு கேட்டுக்கொள்ளணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم انا نسالك العفو والعافيه والمعافاه الدائمه في الدين والدنيا والاخره انك على كل شيء قدير. اللهم اعتقنا من النار وادخلنا الجنه يا رب العالمين. اللهم توفنا مسلمين والحقنا بالصالحين. اللهم انا نسالك العفو والعافيه والمعافاه الدائمه في الدين والدنيا والاخره انك على كل شيء قدير. اللهم انك عفو كريم تحب العفو فاعف عنا. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ولوالدينا ولمشايخنا ولاساتذتنا ولاحبابنا ولجيراننا ولمن اوصانا بالدعاء. ربنا رب ارحمنا كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على خير خلق ونور سيدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين. صلى الله محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي.